நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சைமன் செபாஸ்டியன் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க என்ன சீமானாவே பேர் வச்சிருக்கீங்களா? உங்க பேரே இயற்பெயரே சீமானா இல்ல சைமன் செபாஸ்டியனா? உங்க பேர் என்ன? சைமன் செபாஸ்டியன் தானே? நீங்க யாரு? கிறிஸ்தவர் தானே? கிறிஸ்தவரா இருந்து உங்க மதத்துக்கும் உண்மையா இருக்க முடியல, அந்த மதத்தோட கடவுளுக்கும் உண்மையாக இருக்க முடியல, அப்புறம் எப்படி உன் தலைவருக்கு உண்மையா இருப்பீங்க? தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல அப்படியே ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறவர் எப்படி நீங்க உண்மையா இருப்பீங்க? நீங்க மதத்தை வைத்து தமிழ் தேசியம் சொல்லிட்டு வீர போராளி மேதகு பிரபாகரன் அவர்களை வைத்து திரள் நிதி பொழப்பு நடத்திட்டு வரீங்க. இது என்னன்னா, நீங்க சொல்றது பந்து ஒரு நாள் என் காலுக்கு வரும், அது என் காலுக்கு வரும். பந்து மட்டும் இல்ல, உன் கைக்கு விலங்கு தான் வரும். அதனால நீ பந்துலாம் வராது அண்ணே, பந்துலாம் வராது. உங்களுக்கு கைக்கு விலங்கு வராம பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய உங்க மேல அலிகேஷன், சொத்து குவிப்பு இப்ப பண்றாங்க. நம்ம தமிழ்ச்சி வீரலட்சுமின்றவங்க நாளைக்கு வெளியிடுறாங்க போல, நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்க, எத்தனை கட்சிக்காரனை திட்டி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு. அதனால உங்க கைக்கு விலங்கு வராம இருந்துக்குங்க. ஒரு கண்ணியமா பேச பாருங்க. நீங்க கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு, கட்சி உங்களுக்கு கிடையாது. நீங்க அந்த கட்சி போனாலும் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்களே, மலையிட்டு ஏதோ ஒண்ணு எடுத்து மலையை எடுத்து பார்ப்போம், வந்தா மலை இல்லைன்னா போனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போராளி முத்துக்குமார் அவர்கள் இயக்கமாக அமைப்பாக ஏற்படுத்தினார் நாம் தமிழர் கட்சி. அதாவது பேக்கரி உங்களுக்கு, அக்கா எனக்கு அப்படின்னு 2 பேரும் சாட்டை துறைமுருகனும் நீங்களும் மாத்தி மாத்தி கட்சி அவருடைய மனைவி உண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கினீங்க. அதனால கட்சி எப்படி போனாலும் கவலை இல்லை. அந்த கட்சியை வச்சு நீங்க சொகுசான வாழ்க்கையை வாழறீங்க, வாழ்ந்துட்டு போங்க. ஆனா நீங்க கொஞ்சம் நாவடக்கம் தேவை, பார்த்து பேசுனா நல்லது. ஏன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்த 2029ல 4% 0 ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கைது செய்வதற்கான வழிவகையை நீங்களே செஞ்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க இப்ப சமீபமா பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, யாருக்கிட்டே பணம் வாங்கிட்டு தேவையில்லாம இந்த அரசை தரக்குறைவா பேசுறீங்க, ஓட்டு போட்ட மக்களையும் தரக்குறைவா பேசுறீங்க. அதனால சீமான் அவர்களே, திரள் நிதி வாங்கிக்கோங்க, வேற கட்சிக்காரங்கிட்ட பொட்டி வாங்கிக்கோங்க, ஏதோ ஒன்னாலும் வாங்கிக்கோங்க. ஆனா பொதுக்கூட்டங்கள்ல பார்த்து பேசுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி.